தூதுவளையில இறைச்சி கொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போறன் மணிக்கணக்கா டிண்டிடின் தூண்டாமணி விளக்கு தூண்டி விட்டு எரிய விட்டு உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சமையலோட வந்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, அதால் வந்து மச்சம் எதுவும் இன்றைக்கு சமைக்க மாட்டோம். அப்போ மரக்கறியோட சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று தான் போட போகிறோம் பாருங்கள். இப்போ வந்து தூதுவளையில் சம்பல் போட போகிறோம். முதலாவது தூதுவளையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான இது எடுத்துருக்கோம். தூதுவளையில் இந்த தூதுவளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தடிமன், சளி, இருமல் இப்படியான வருத்தங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவ குணம் கொண்டு வரையில இதில் இன்றைக்கு ஒரு சம்பல் போட போகிறோம். அதுக்கு வந்து எடுத்துருக்கிற பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை இலையை வந்து முதல் போடணும். அதோட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு சேர்த்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு மிக்சியில் வந்து அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலை வந்து நல்லா அரை விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து மிளகாய், வெங்காயம், உள்ளி, தேங்காய் பூ இதையெல்லாம் போட்டு திருப்ப வந்து மிக்சியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பட்டு போல் அடிபட்டுருக்கு. உண்மையிலேயே இது வந்து அம்மியில் தான் எல்லாம் விளைச்செடுக்கணும். அந்த மாதிரி வசதிகள் இப்போ கொஞ்சம் இல்லை. அப்போ அதால் வந்து நான் மிக்சியில் அடிச்சிருக்கேன். இருந்தாலும் வந்து அம்மியில் அரைச்ச மாதிரியே நல்ல பேஸ்ட்டாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இந்த தூதுவளை சம்பளை வந்து நிறைய சாப்பாடோடு சேர்த்துக்கொள்ளலாம். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளை புட்டோடு சாப்பிடலாம். அதே மாதிரி வெள்ளைச்சோரோடு சாப்பிடலாம். மற்ற அதை விட வந்து ரொட்டி இருக்குது தானே, ரொட்டி சுட்டு போட்டு ரொட்டியோடு சாப்பிடலாம். அதே மாதிரி தோசை, இந்த மாதிரி நிறைய சாப்பாடு ஐட்டத்தோடு வந்து இந்த தூதுவளை சம்பல் வந்து சாப்பிடலாம். இன்றைக்கு வந்து நாங்கள் பொன்னி அரிசியில் வந்து சோறு சமைச்சிருந்த நாங்கள் சோத்தை பார்த்தாலே தெரியும் நல்ல பருவமாகலாம் சமைச்சு எடுத்துருக்கிறோம். அதோடு வந்து இன்றைக்கு வந்து மரக்கறி வந்து 2 மரக்கறி சமைச்சிருந்த நாங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பைத்தங்காயில் குழம்பு வச்சுருந்த நாங்கள். பைத்தங்காய் குழம்பும் அதோடு வந்து பருப்பு கறியும் வச்சுருந்த நாங்கள். பழமை போல் பருப்பு தான். ஆனால் வந்து இந்த 2 கறியையும் விட இந்த சம்பளை வந்து நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் நடுவில் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னால் இந்த 2 கறியை விட இந்த சம்பல் வந்து அவ்வளோத்துக்கு ஒரு தரமான ஒரு சுவையாக இருக்கும். சோறோடு சாப்பிட்றதுக்கு வந்து தரமான ஒரு சுவையாக இருக்கும். அதில் வந்து அதை வந்து நடுவில் வச்சுருக்கிறோம். இதுபோல் நீங்களும் உங்களோட வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு கொள்ளலாம். அதுக்கு எங்களோட வீடியோக்களை தொடர்ந்து வந்து பாருங்கள். மறக்காமல் எங்களோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.